हरिहरि सौतस्मार्थादिकं कर्मणि किलं मेनसोक्तितं तस्मै समस्तवेदार्थविजयगुणसे नमः। श्रुतिस्मृतिपूर्णं शास्त्रहल्लोलसङ्कुलं विष्णुभक्तिदकं शुद्धं वन्दे श्रीविघ्नोन्नवम्। अस्मद्विघ्नसमहागुरुवे नमः। ஸ்ரீனிவாசோ விஜயத்தே. அடியனோட முகநூல் நண்பர்கள் மற்றும் இன்ஸ்டாகிராம் நண்பர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம். யார் இந்த ராமச்சந்திரன்? ஏன் இந்த திடீர் பதிவு அப்படின்னுலாம் நினைக்கலாம். ஏதோ அடியனுக்கு நாம் இவ்வளோ நாள் பார்த்து வந்த இந்த நியூஸ், அப்புறம் அந்த உரையாடல்கள், டிபேட்ஸ் இதெல்லாம் பார்த்த ஒரு தாக்கம். சரி, நாமளும் ராமரை பற்றி ஏதாவது பதிவு பண்ணணும். ஏன்னா எல்லோரும் ரொம்ப அமைதியாக இருக்கோம். அமைதியாக இருந்தால் அங்கே ஒன்றுமே இல்லை அப்படின்ற மாதிரி அர்த்தம் வந்துடக்கூடாது இல்லையா? விஷயம் என்னன்றது நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் நம்மளோட நண்பர்களுக்கு நம்ம தெரிவிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் இந்த பதிவு. யார் இந்த ராமன்? எல்லாருக்கும் ஒரு ஐடியா நமக்கு ஞாபகம் வரும். அயோத்தியா ராஜா தசரதாத்மஜன், தசரதனோட பையன், கௌசல்யா மகாராணியோட பையன், கைகேயிக்கு பிடித்த பையன், இப்படியான சில எண்ணங்கள். சீதா தேவியோட ரொம்ப பிரியமான கணவர் அப்படின்ற மாதிரியான எண்ணங்கள் தோன்றும். புராணத்துலையும் இதிகாசங்களையும் இதில் நிறைய ரெஃபரன்ஸ் இது இருக்குது. ராமரை பொறுத்த வரைக்கும் அவரை பாராட்டாத ஆள் எனக்கு தெரிஞ்ச ராமாயணம் அப்புறம் பெரியவா சொன்ன உபன்யாசங்கள் கேட்ட வரைக்கும் அவரை பாராட்டாத ஆளே கிடையாது. ஒருத்தனை நண்பன் பாராட்டலாம், பெற்றோர்கள் பாராட்டலாம், மனைவி பாராட்டலாம், பிள்ளைகள் பாராட்டலாம். ஆனால் ஒரு எதிரி அவரை போற்ற முடியுமா? அவர் எதிரியை வீழ்த்திய உடனே அவன் மனைவி அவனை சாபம் கொடுக்கணும்னு பார்க்குறவோ அவனை வாழ்த்த முடியுமா? அப்பேற்பட்ட ஒரு நல்ல குணம், ஆட்டிடியூட்னு சொல்லுவோம். அப்படி ஒரு குணம், ஒரு குவாலிட்டின்னு சொல்லுவோம் இல்லையா ஆங்கிலத்தில். அப்பேற்பட்ட ஒரு நல்ல குணம் ஒரு மனுஷன் இடத்துல இருக்க முடியுமான்னா முடியும்னு வாழ்ந்து காட்ட பண்ண அவதாரம் தான் ஸ்ரீராம அவதாரம். அப்பேற்பட்ட அந்த அவதாரத்தில் பெருமாள் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை தான். அயோத்தியில் பிறந்தார், 3 தம்பிங்களோடு இருந்தார், சீதா தேவியை திருக்கல்யாணம் பண்ணிட்டார். அதுக்கு முன்னாடியே விஸ்வாமித்திரரோட யாகத்தை சம்ரக்ஷணம் பண்ணார். இப்படி துஷ்ட சம்மாரங்கள்லாம் சிலது பண்ணார். கடைசியில் ராவணன் தேவியை கடத்தின்னு போனான். இந்த இடத்துலையும் நம்ம ஒரு விஷயத்த கவனிக்கணும். என்ன கவனிக்கணும்னா, அந்த அதாவது இந்த கலியுகத்திலேயே ஒரு பதவியில் இருக்கிறவர்களுக்கு ஒரு மனைவி இல்லைனா இன்னொரு மனைவி கல்யாணம் பண்ணி கொடுக்க ஆசைப்பட்டு சிற்றரசர்கள் பேரரசர்களை கல்யாணம் பண்ணி கொடுத்து அப்படியே குழந்தைகள் பெற்றுன்னு வாழ்ந்தார்கள் அப்படின்லாம் நம்ம கதை கேள்விப்படுறோம். இப்போவே இவ்வளோ கதை இருக்கும்போது அந்த காலத்தில் ராமச்சந்திரனுக்கு பொண்ணு கொடுக்க ஆள் இருந்திருக்காது. ஏன் அவன் சீதா தேவியை விட்டு வேறு ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி இருந்திருக்கக்கூடாதா? தேடி நடந்து போனோமா? அதுவும் அயோத்தியில் அவருக்கு இருக்கிற சைன்யத்திட்ட சொல்லி ஒரு ஆள் ஓலை அமிச்சிருந்தா சைன்யம் வந்திருக்காதா? இந்த பக்கம் சீத்தையை பார்க்க 100 யோஜனை தூரம் கடலை தாண்டி போன ஹனுமார் அந்த பக்கம் பறந்து அயோத்தியில் போய் அவர் தம்பி கூட்டின்னு வந்திருக்க மாட்டாரா படையோட? ஆனாலும் அங்கே சொன்னது தான். சட்டம் தான். நான் காட்டுக்கு போகிறேன், வனவாசத்துக்கு போகிறேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். ஸோ எனக்கு அந்த தேசத்தோட படை தேவையில்லை. என் நண்பன் இருக்கிறான் சுக்ரீவன், அவனோட படை போகிறோம். நான் அதை வச்சுட்டு நான் ராவணனை சம்ஹாரம் பண்ணி நான் தேவியை கூட்டின்னு போவேன்னு அப்படி ஒரு கான்ஃபிடென்ஸ் ஃபஸ்ட்டு. ரெண்டாவது, அந்த கான்ஃபிடென்ஸை மீறி அவன் மேலே இருக்கிற காதல். என் தேவியை அவன் எடுத்துன்னு போயிட்டான், நான் அவனை ஜெயிச்சு அவளை அழிச்சுன்னு வரணும்னு. அவளுக்கு அனுமார் விஷயத்த சொல்லி, வா தேவி தாயே நீ புறப்பட்டு போகலாம், நான் அழிச்சின்னு போகிறேன், உன்னை தோளில் தூக்கின்னு போகிறேன், யாருமே தேவையில்ல, நான் ஒருத்தன் போகிறேன்னு சொல்கிறப்ப நீ அழிச்சின்னு போனால் எனக்கு கௌரவமா? அவர் இவனை தோக்கடிச்சு நான் அழிச்சின்னு போனால் அதுதான் எனக்கு கௌரவம்னு சொல்கிற அளவுக்கு அவர் மேலே அவளுக்கு காதல், அவருடைய கௌரவத்து மேலே காதல்னால் இப்பேற்பட்ட ஒரு கணவன் மனைவி இருக்க முடியுமா? அப்பாவுக்கு எப்பேற்பட்ட புள்ளன்னு எல்லாருக்குமே தெரியும். பையனை விட்டுட்டு வந்த உடனே காட்டுக்கு போவாதுரான்னு வரம் கொடுத்த அப்பாவே சொன்னாலும் கேட்காம காட்டுக்கு போயே திருவேன்னு வந்த பையன். அம்மாக்கள் எப்படி அவரை சீராட்டி தாளாட்டி அந்த அரண்மனையில் வளர்த்தான்னு எல்லாருக்குமே தெரியும்.
அதுக்கப்புறம் அந்த பிரஜைகள், அயோத்தி பிரஜைகளுக்கு அவர் மேலே எவ்வளோ பிரியம், அவரை விட முடியாமல் காட்டுக்கு அவரை போகிற வரைக்கும் இருந்து இவர் எப்படி அவங்க தூங்கிட்டு இருக்கிறச்ச கிளம்பி சுமந்திரரை தேர் ஓட்டின்னு காட்டுக்கு புறப்பட்டு போகலான்னு சொன்னார். அப்படி அயோத்திக்காக போகிற மாதிரி போய் இப்படி வா அப்படின்னு எப்படி சொல்லி இவர் கிளம்பி காட்டில் இருந்து கிளம்பி போனாருன்றது எல்லாம் வால்மீகி ராமாயணத்தில் கதை இருக்குது. எல்லோரும் கதையை கேட்டிருப்போம். அப்படி இருக்கும்போது ஒரு பிரஜைகள் இடத்துலையும் ஒரு அப்பா அம்மா கிட்டேயும் ஒரு மனைவி கிட்டேயும் இப்படி ஒரு மனுஷன் கரெக்டாக இருக்க முடியுமா? சரி, இது கூட இருந்துடலான்னு வச்சுக்கோங்க. அடுத்து அங்கே போய் ராவணனை சந்திக்கிறாரு. அவனோட ஆயுதத்தெல்லாம் இவர் ஜெயிச்சிடுறாரு. ஜெயிச்சும் அப்பா அவனை கொல்லாமல் ஒரு நாள் உனக்கு அவகாசம் கொடுக்குறேன், நீ போய் வேணா வேறு எதனா பவரை சேர்த்துட்டு வா, திருப்பி சண்டை போடலாம், அப்போ உன்னை ஜெயிக்க முடியுதான்னு ஒருத்தர் என்னை ஜெயிக்க முடியுதான்னு நீ ட்ரை பண்ணுன்னு அவன்கிட்ட சொன்னா, அப்போ இவர் மேலே இருக்கிற நம்பிக்கை எவ்வளோ இருக்கணும், இவரோட தர்மத்து மேலே இவருக்கு எவ்வளோ நம்பிக்கை இருந்திருக்கணும், இவரோட பவர் மேலே இவருக்கு எவ்வளோ கான்ஃபிடென்ஸ் இருந்திருக்கணும், எப்பேற்பட்ட ஒரு பொறுமைசாலியாக இருந்திருக்கணும். நம்மள மாதிரி ஆளாக இருந்திருந்தால் எப்போ ப்ரெஷராகி என்னென்னமோ பண்ணியிருப்போம். ஆனால் அத்தனை கண்ட்ரோலாக வச்சுருந்து இவர் ராவணனை ஜெயிச்சு தேவியை அழிச்சின்னு வராருன்னா அந்த பொறுமை எவ்வளோ இருந்திருக்கணும். ஸோ இப்பேற்பட்ட ஒரு என்ன சொல்கிறது, ஒரு புத்தி ஒரு ஸ்திரத்தன்மையும் அந்த தன்னுடைய அந்த என்ன வீரத்து மேலே இருக்கிற நம்பிக்கை, தான் கடைபிடிக்கிற அந்த தர்மத்து மேலே இருக்கிற நம்பிக்கை, நான் இப்படி தான் யார் என்ன தப்பு பண்ணாலும் நான் தர்மத்தை விட்டு மாற மாட்டேன் அப்படின்ற அந்த கொள்கை, இவ்வளோ விஷயத்தையும் ஒருத்தர் சாதிக்க முடிஞ்சதுன்னா அவருக்கு எவ்வளோ மனசில் பொறுமையும் நிதானமும் அந்த புத்தியில் இருந்திருக்கணும். அப்பேற்பட்டவர் ஏதாவது வழி தப்பி போயிட்டார், கன்ஃபியூஸ் ஆகிட்டார், மயங்கிட்டார், புத்தி சுவாதீனம் இல்லாமல் ஆயிட்டார், பாபம் பண்ணிட்டார், இப்படிலாம் சொன்னால் அவர் முட்டாள் இல்லை, எழுதி வச்ச வால்மீகியோ கம்பரோ முட்டாள் இல்லை, நாம தான் முட்டாள்னு அர்த்தம். ஸோ அவர் எதுவும் கன்ஃபியூஸ் ஆகலை, அவர் எதுவும் தப்பு பண்ணலை. நம்ம தான் ராமாயணத்தை அப்போ தப்பாக புரிஞ்சுக்கிறோன்னு அர்த்தம். அந்த இடத்துல அவரை நம்ம கேள்விக்குறியாக்கிறது ஒரு சில இடங்கள் தான். எங்கன்னா சீத்தையை தீயில் இறங்க சொன்னார் எங்கள் ராமர், இது சரியா அப்படின்னு கேட்குறது. அந்த இடத்துல சீத்தைக்கே அவர் மேலே சந்தேகம் இல்லை, சீத்தையை அதை ஒத்துக்கிற ஆமான்னு. அடுத்த முறை அவர்கிட்ட போய் கர்ப்பவதியை எடுத்துன்னு போய் விட்டுட்டு வரச்சு அவர் சொல்கிற ஒரே அந்த வரியை கேட்கணும். எந்த ராஜாவாவது இந்த நாட்டில் அந்த வரியை சொல்லுவாங்களா அப்படின்றத நம்ம யோசிக்கணும். நான் பிறந்ததுலேருந்து ராஜா ராமன் தான், அப்புறம்தான் சீதாராமன், எனக்கு ராஜ்யந்தான் முக்கியம், என் பிரஜைகள் தான் முக்கியம். அவங்களுக்கு ஒரு சந்தேகம் வந்துடுதுன்னா நான் அதை சும்மா இருக்க மாட்டேன், அதை நிவர்த்தி பண்ணாமல் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறார். ஸோ அப்பேற்பட்ட ஒரு புண்ணிய ஆத்மான்னு சொல்கிறதா இல்லை வீரன்னு சொல்கிறதா, அவர் என்னன்னு சொல்கிறது, அப்பேற்பட்ட ஒரு ராஜாவை அவருக்கு மூளை சரி, அவர் சரியாக மூளை யோசிக்கலை, சீத்தை இல்லாததுனால கன்ஃபியூஸ் ஆகிட்டார். இப்படிலாம் நம்ம பேசணும்னா அவருக்கு மூளை சரியில்லையா இல்லை பேசுகிற நமக்கு சரியில்லையான்றதை நம்ம யோசிக்கணும். ஸோ இப்பேற்பட்ட ஒரு சக்கரவர்த்தி நம்ம நாட்டை ஆண்டு இருக்கார் ஒரு யுகத்தில். நம்ம அதுக்கு அடுத்த யுகத்தில் இருந்தாலும் இதே தேசத்தில் தான் அவர் வாழ்ந்திருக்காருன்னு நினைக்கிறதே நமக்கு பெரிய பெருமை. அவரை வணங்குகிறோம், ஸ்தோத்திரம் பண்ணுறோன்றது அப்புறம், அவரை ஒரு ரோல் மாடலாக எடுத்துக்கிறோன்றது ஒரு சாதாரணமான விஷயந்தான். ராமச்சந்திரனை வணங்கி ஸ்தோத்திரம் பண்ணணும் அப்படின்றது அவசியம் இல்லைன்றதை விட அது ஒரு விதமானதுன்னா, அவரை ரோல் மாடலாக எடுத்துக்கிறவாலும் நிறைய பேர் இருக்கலாம் இல்லையா. அவர் தெய்வம்னு நான் ஒத்துக்க மாட்டேன், ஆனால் நான் அவர் ஒரு நல்ல பர்சனாலிட்டி அப்படின்றதுல எந்த டவுட்டுமே யாருக்குமே இல்லை. ராமாயணத்தை ஒரு வேதத்தோட ஒரு அவதாரம்னு பார்த்து பெருமாள் தான் ராமர்னு பார்க்குறது ஒரு விதமானதுன்னா, ராமச்சந்திரனை ஒரு நல்ல ரோல் மாடலாக பார்த்து அவரை ஃபாலோ பண்ணுறது இன்னொரு விதமான ஒரு இதுதான். ஸோ இதில் அவரை ஃபாலோ பண்ணுறதுல தப்பில்லை. அதே சமயம் அவரோட குறைகள்னு சிலது கண்டுபிடிச்சின்னு வரப்போ தான் நம்ம நல்ல ஆய்வு பண்ணி வெளியே சொல்ல வேண்டியிருக்கு. இப்போ சீதை நெருப்பில் இறங்கின கட்டம் அப்படின்னா அடுத்து வாலி வதம் எல்லாருக்குமே தெரிஞ்சிடும். வாலியை ஏன் மறைந்திருந்து கொன்னார், நம்ம லாஜிக்காக யோசித்தோன்னா வாலியை மறைந்திருந்து ஏன் கொன்னார்னு நல்லாவே புரியும். அவன் எதிர்க்க போகிறச்ச இவனோட பாதி பலம், இவன் எதிர்க்க இருக்கவனோட பாதி பலம் தனக்கு வந்துடணும்னு வர வாங்கி வச்சிருந்தான் ஒன்று. அதனால் அவனை தூரத்தில் இருந்து தான் கொல்ல வேண்டியிருந்தது. அப்படி இருந்தும் வாலி கேள்வி கேட்டார், நீ இப்படி பண்ணலாமா அப்படின்னு கேள்விகளை தொடுத்தார் அப்படின்னு சொன்ன விஷயத்தை மட்டும் வச்சுட்டு பேசக்கூடாது. அது கேட்டதுக்கு அப்புறம் ராமச்சந்திரன் அது கொடுத்த எக்ஸ்ப்ளனேஷன்ஸ், அவர் எப்படி கொடுத்தாரு,
அப்படின்றதையும் நம்ம வந்து வாசிக்கணும். கம்பராமாயணத்துலையோ வால்மீகி ராமாயணத்துலையோ அதை சொன்னதுக்கப்புறம் அதை வாலி திருப்பி சொல்கிற பதில்கள் தான் ரொம்ப அழகாக இருக்கும். ராமா, நீ இப்போ வந்து எனக்கு தர்மத்தை சொல்லி கொடுக்குறியே, நான் தன்யனான தர்மத்தை கற்றுட்டு அம்பு பட்டு என் பிராணம் போகிறது, எனக்கு மோட்சம் கண்டிப்பாக உண்டு, என் மகனை நீ தான் இதுக்கு மேலே என் பிள்ளையை பார்த்துக்கணும், அவனுக்கு தர்மத்தை சொல்லி கொடுத்து அவனை ராஜ்யமாலை பண்ண வேண்டியது உன் பொறுப்புன்னு பிள்ளைய ஒப்படைக்கிறார் வாலின்ற கதையெல்லாம் பின்னாடி வால்மீகி எழுதுகிறார், கம்பரும் எழுதுகிறார். கடைசியில் அவர் திருநாட்டை அலங்கரித்தார்னு சொல்கிறார். மோட்ச சாம்ராஜ்யம் கிடைக்கிறது ராமபாணத்தினால் உயிர் விட்டதுனாலன்னு சொல்கிறார். அப்பேற்பட்ட வாலிக்கு சமாதானம் பெருமாள் சொல்கிறச்சே, நீ ஓகே, நான் வந்து மிருகஜாதி தானே, ஒரே ஒரு கேள்வி மட்டும் நான் அடியே நீங்கள் சொல்ல விரும்புகிறேன், நான் மிருகஜாதி தானே, எனக்கு அடுத்தவன் மனைவி என் மனைவிலாம் ஏன் நான் கடத்தக்கூடாதா அப்படின்னு கேட்டச்ச, இது லாஜிக்காக கேட்குறப்ப நமக்கு சரின்னு தான் தோணும், வானரங்கள் தானே அவர்கள் அப்படின்னும்போது. ஆனால் பெருமாள் அதுக்கு சொல்கிற பதில் தான் அருமை. நீ வந்து மிருகஜாதி தானே, எனக்கு இது இல்லையேன்னு யோசிக்கிற அளவுக்கு எப்போ உனக்கு பகுத்தறிவு வந்துட்டோ அப்போ நீ மிருகஜாதி கிடையாது. மிருக உருவத்தில் இருக்கிற மனுஷனாக தான் கணக்கு எடுத்துக்கப்படுவேன். அதனால தான் உன் தம்பி சுக்ரீவன்கிட்ட நான் நட்பு பாராட்டினேன். நீங்களாம் மிருக சரீரத்தில் இருந்தாலும் மனுஷர்கள் மாதிரியான அந்த பகுத்தறிவு, பாவம் எது புண்ணியம் எது சரி எது தவறு எதுன்னு அந்த பிரித்து பார்க்குற அறிவு வந்து பகுத்தறிவு உங்களுக்கு வந்தாச்சு. ஆகையினால் நீ மனுஷனாக தான் கருதப்படுவேன். நீ சில விஷயங்களில் மட்டும் நான் மனுஷனாகட்டம் இருப்பேன், சில விஷயங்கள் வரும்போது நான் என்னோடய மிருகம்னு எடுத்து நான் அதுலேருந்து ஒதுங்கிடுவேன் தர்மத்துலேருந்து அப்படின்னு நீ சொல்ல முடியாது அப்படின்னு அதை விளக்கம் கொடுக்குறச்ச அதை வாலி ஒத்துக்கிறார். வாலியோட மனைவி தாரை சண்டை போடலான்னு வந்தவோ ராமச்சந்திரனை பார்த்து, உண்மையிலே நீ தர்மவான் தான், நான் அப்போவே என் கணவர்கிட்ட சொன்னேன், அவர் சாதாரண ஆளாக தெரியல, ஏதோ யாரோட பெரிய உதவியோடு வந்திருக்காரு மச்சினர்னு சொன்னேன்னு சொல்லி தாரை சொல்கிறான். அப்பேற்பட்ட உதவி நீ தான் எனக்கு தெரியாமல் போச்சு, நீ தெய்வம் தான் உண்மையிலேன்னு தாரை சொல்கிறான். அப்பேற்பட்ட எதிரிகளால் வாழ்த்தப்பட்டவர். இதெல்லாத்த விட முத்தாய்ப்பு ராவணன் மாரீச்சனோட உதவியை கேட்க போகிறப்போ மாரீச்சன் சொல்கிற வார்த்தை, மாயமான் மாரீச்சன், ராமோ விக்கிரகவான் தர்மஹா சாது சத்திய பராக்கிரமஹான்னு சொல்கிறார். ஆரம்பமே ராமோ விக்கிரகவான் தர்மஹா, தர்மத்துக்கு ஒரு உருவம் கொடுத்தினா அதுதான் ராமச்சந்திரன், அவன்கிட்ட நீ ஜெயிக்க முடியாதுன்னு ராவணனுக்கு தன் மாமன் சொல்லணுன்னா, ஒரு ராட்சசன் வாயால் பாராட்டப்படணுன்னா அவனோட பெருமை எப்படி இருக்கணும், அவனோட ஒரு தர்மத்தை அவர் பரிபாலனம் பண்ணுற அந்த விதம் எப்படி இருக்கணும், இதெல்லாம் தெரியாமல் நம்ம வந்து இந்த மாதிரி அவரை குறைவு சொல்கிறது அவருக்கு எந்த இழுக்கும் இல்லை. இப்போவும் சொல்கிறேன், சக்கரவர்த்தி திருமகன் அவர் சக்கரவர்த்தி திருமகன் தான், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. அவரை நம்ம குறை சொன்னால் நமக்கு தான் அசிங்கம், நம்ம தான் சரியாக அது பகுத்தறியலை ஆராயலை சரியாக உணரலைன்னு அர்த்தம். ஆகையால் பக்தர்கள் இதுக்கெல்லாம் செவி சாய்க்காமல் எப்பவும் போல் ஜெய் ஸ்ரீராம்னு புறப்பட்டு போயின்னு இருக்கணும்னு என்னோடய பிரார்த்தனையோடு இந்த உரையை முடிக்கிறேன். மங்களம் கௌசலேந்திராய மகனீய குணாத்மனே சக்கரவர்த்தி தனுஜாய சார்வபௌமாய மங்களம்.